ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது ரயான் வந்துட்டு ஒரு டிக்கெட் ஃபில் டைமில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருப்பார். பிக் பாஸில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்க. இந்த வாட்டி எல்லோரும் பேச்சாளர்களாக இருக்காங்க. அதனால இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு பேச்சாளர் ஷோவாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருப்பார். இது பயங்கர பெரிய இஷ்யூவாக வெளியே வந்து வைரலாக போச்சு. பட் விஜய் சேதுபதி அதை பற்றி கேட்கவே இல்லை. அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன் அப்படி கேட்காம இருந்திருப்பாங்கன்னா, அவரே டிக்கெட்டு ஃபினாலே வின்னர். அதை போய் கேட்டு அவரை வற்புறுத்தி வருத்தப்பட வச்சுட்டு ஏன் சொல்லணும் கொடுக்கணும் அப்படின்னு மேபி விட்டுருக்கலாம். பட் அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, முத்துக்குமரன் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கனால இந்த பிக் பாஸ் ஷோ பேச்சாளர் ஷோ ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் பேச்சு மூலமாக தான் சொல்லணும். அதில் நம்ம வந்து கோல் ஆயிடுறோம். உடனே பவித்ரா ஆமாம் அதனால தான் நம்மளும் வந்துட்டு பேசாமல் இருந்தாலும் நம்ம யாருமே பேசலை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இப்போ ஃபேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த 4 பேரை நினச்சி இந்த மாதிரி சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா அவர் யாரையும் நினச்சிருக்காரா கூட ஜாக்லின்னு சொல்கிறாரு. ஜாக்லினும் பேச்சாளர் தான், அவங்க வந்துட்டு அந்த காம்பெயின் பண்ணுறவங்க இல்லையா. ஸோ அதனால் ஜாக்லின்னு சேர்த்து சொல்கிறாங்க, தீபக்கும் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வச்சு 4 பேரை நீங்கள் நினச்சி சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு பதில் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு வேறு எங்கேயோ போயிருக்கும் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன பண்ணியிருக்கணுமா அவர்? ஏன் ஃபேட்மன் சார் இந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் ஏன் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க இப்போ நான் கேட்குறேன். நான் அவர் ஃபீல் பண்ணுறேன், அட்டட்டா நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. என்னன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் மனசார ஃபீல் பண்ணி அழுதுருக்கணும். எப்படி அழுதுருக்கணும்னா, நாங்கள்லாம் இப்போ தான் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு மேலே இருக்கவங்கள நாங்கள் வந்து போட்டி போடும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் எங்களை அமுக்குவீங்க, சப்ரஸ் பண்ணுவீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் விடமாட்டேன், உங்களை நான் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு மனசார ஃபீல் பண்ணி அழுதுருந்தா எப்படி பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்ல, தன்னை விட பெரிய பணக்காரன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான். இந்த அண்ணாமலை படத்தில், டேய் நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட, இதே மாதிரி காரு பங்களா வீடுலாம் வாங்குறடான்னு சொல்லி நம்ம ரஜினி சார் சொல்லுவார். அந்த மாதிரி இவர் கிரியேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நீ அழுதுருந்தா உனக்கு வந்து வெளியில் வந்து மக்கள் வந்து செம்ம பில்டப் ஆகிருப்பாங்கன்னு சொல்கிறார். ஆனால் அந்த மாதிரி அவர் பண்ணுற ஆளும் கிடையாது, அந்த மாதிரி பண்ணவும் வராது. அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மக்கள் ஏமாறவும் மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் இவர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டுமே. இவர் எவ்வளோ அழகாக ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. என்னத்தை சொல்ல, எது எப்படியோ எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு மைண்டு இருக்கும் போல இருக்குது. முத்துக்குமரன் வந்துட்டு டைட்டில் நல்லா வரக்கூடாது அப்படின்ட்டு நடுவில் வேறு வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வருது போல இருக்குது. அஃபிஷியல் ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் சௌந்தர்யா தான் டாப்பில் இருக்காங்க, முத்துக்குமரன் கீழே தான் இருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி வீடியோஸ் இந்த ரூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே வந்துட்டுருக்கு. கரெக்டாக ஃபினாலே வாரத்தில் வந்துடும். இப்படி தான் போன வாட்டி வந்து மாயா தான் டாப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. என்னாச்சு? அதெல்லாம் சும்மா. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். அஃபிஷியல் ஓட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு ஈஸியாக வெளியில் வந்துட்டு லீக் பண்ணிட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரட்டாக அதை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்துட்டு அசால்ட்டாக அஃபிஷியல் அவங்க இப்படி இருக்கான்னு அன்அஃபிஷியல் வச்சு நம்ம ஏதோ ஒரு அனுமானம் சொல்கிறோம். அவ்வளோதான் நம்மளால் முடியும். மற்றபடி டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. அது ஒரு விஷயம் தான் இந்த வாட்டி மாற்றினாங்க பாருங்கள். நம்ம என்ன நினச்சோம், ஜெஃப்ரி வந்துட்டு அடுத்த நாள், அன்ஷிதா முன்னாடி நாள் நம்ம நினச்சோம். அதை டப்புன்னு லாஸ்ட்டாக மாற்றினாங்க பாருங்கள். எல்லாமே இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆனாலும் அதை மாற்றுற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரூமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி ரயான் அந்த நேரத்தில் அழுது இருந்தால் ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் அவர் வந்திருப்பாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.